பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. எங்களை தாழ்த்தப்பட்டிருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. கடன் துணிமை எல்லாம் நீரை எடுத்துக் கொள்ளும். இரட்சகரும் பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த கொடுத்திடுவேன். அவரே ராஜா நீ செய்த நன்மைகளை கொடுத்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தமா சொல்லுவோம். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. God bless you சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. போன சென்ற வாரத்திலே ஆண்டவர் மகிமையாய் மேலே ஒரு சிறிய செக்ஷன், ஒரு ரொம்ப ஒரு வீடை ஆண்டவர் பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக விசுவாசங்களை வந்திருந்தீங்க. உங்கள் அனைவருக்கு நான் மீண்டுமாய் நன்றிகளை நான் செலுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பார்த்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உலக பிரகாரமான சொந்தக்காரர்களை அழைப்பதை காட்டிலும் நம்ம சபையின் பிள்ளைகளாய், சபையின் குடும்பங்களாய் நாம ஒவ்வொரு காரியங்களை செய்வதிலே அது நல்ல ஒரு மிக்க மகிழ்ச்சி நமக்கு தருகிறது. ஆமென். ஹalleluya. அன்றைக்கு வந்திருந்த போதகர் நல்ல ஒரு நம்முடைய விசுவாசிகளை குறித்தும் நம்முடைய சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க. செய்தி வேலையில கூட யாரும்
எங்கள் கூட தலையை கூட திருப்பாம யாரும் வெளியே கூட போகாம எவ்வளவு ஆர்வமாய் ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் என்னிடத்தில் நல்ல ஒரு அபிப்பிராயத்தை அவருடைய செக்ஷன்ல நடந்த காரியத்தை சொல்லி அவர்கள் நல்ல சந்தோஷப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம்முடைய சபையின் பிள்ளைகளையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சில விசுவாச பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான சிவரங்கோட்டில் அருமையான பால்சன் அவருடைய மரணம் போன நாட்களில் இருந்தது. அவருக்காக அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பத்துக்கு நம்ம சபை மூலமாக உதவிகள் ஏதாவது செய்யணும் சொன்னால் நீங்கள் செய்யலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் சிறு பிள்ளைகள் சீக்கிரமா இன்றைக்கு சண்டே கிளாஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அருமையான நமக்கு பாஸ்டர் ஐயா நமக்கு நல்ல ஒரு செய்தியை நமக்கு வைத்திருக்கிறாங்க. நிச்சயமாக சீக்கிரமாக நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா பிரதமர் ஒரு பேராயர் பிஷப் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபராஜ் ஐயா அவர்கள் நேற்றைய தினத்திலிருந்து ஆண்டு ஊழியத்தை செய்து நம்முடைய தலைமை போதகருக்கு கூடவே இருந்து ஊழியர்களை செய்து கொண்டு வருவாங்க. அருமையான உங்களுக்கு எல்லாரும் தெரியும், டேனியல் பேங்க்ல மேல இருந்து வேலை செய்து நம்முடைய சபையிலிருந்து மதுரை பட்டணத்தில் இப்போது இருக்கிற அருமையான டேனியல் சார் மேனேஜர் சார் அவருடைய வீட்டு பக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு சபையை ஆண்டவர் நமக்கு கிளை சேவை போல ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த இடத்துல தான் நேற்றைய தினத்தில் அருமையான ஐயா பட்டமளிப்பு விழா நமக்கு போதகர் ஆர்டினேஷன் அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல நம்முடைய கிளை சபையில் நல்ல ஒரு ஆராதனை நல்ல ஒரு பட்டமளிப்பு விழா நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு நம்முடைய சபையில இருந்து நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் வளர்ச்சிக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற சபைகளில் நம்ம வெளி தேசங்களில் வெளி இடங்களுக்கு போகும்போது தான் நம்முடைய சபை எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வளர்ச்சி சில நேரம் அவர்களுடைய கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சபையை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார், வளர்ச்சி பாதையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ நமக்கு அருமையான பேராயர் ஐயா ஜெபராஜ் அவங்க நமக்கு முதல் பகுதியை நமக்கு அவனுடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் உற்சாகமாக கரங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எதற்காக இந்த வேளையில் வந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து இம்மைக்கு மாற்றம் அல்ல மறுமைக்கும் அது என்றதான் பிரதமர் பேராயர் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படும், நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பகுதி வாழ் மக்கள் ஆசீர்வதிக்கப்படும் கருவை தருவாராக. ஐயா மறைத்து ஆண்டவர் வார்த்தையை தேவன ஜீவன இடைப்படும்படிய செவித்த கரங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, எல்லா துதியும் கடலும் மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 உச்சத்தமா சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த.
ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் கனவும் உண்டாகட்டும். இன்றைய தினத்தில் ஒரு மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிரும்படியாக செய்தி கொடுக்கும்படியாக அழைத்ததான பேராயர் ஸ்தோத்திரம் அலெக்சாண்டரை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட அனுமதித்ததான ஜான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவர்களுக்கும் தேவன் பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை கர்த்தருக்கே. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்போதெல்லாம் அவர் நமக்கு பயனளிக்கிறார், பலனளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், நம் மீது இரக்கம் கொள்கிறார். இது தவறாமல் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்குள்ள வந்துவிட்டாலே, அவருடைய மகிமைக்குள்ள சந்ததிக்குள்ள வந்துவிட்டாலே, அவருடைய அனைத்து அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நம் மேல் வந்து விடுகிறது. இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இயேசு பூமியிலே மனிதனாய் வந்து அவர் நடந்து போய்கொண்டிருக்கும் போது அநேக நோயாளிகளை சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணினார், அவர்களுக்கு சுகம் கொடுத்தார், பிறவி குருடர்களுக்கு கண்பார்வை கொடுத்து இந்த உலகத்தின் வழியை காண செய்தார். அவரிடத்தில் வந்த தீராத நோய் கொண்ட ஒரு மகள் அவரை தொட்ட போது அவள் பரிபூர்ண சுகமடைந்தாள். கூட்டக்கூட்டமாய் வந்த மக்களுக்கு பசியாக இருக்கிறார்களே என்று சொல்லி ஆகாரம் கொடுத்தார். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். வாயிலிருந்து நல்வார்த்தைகள், சுவிசேஷம், நற்செய்தி, ஆரோக்கியமான உபதேசம் பேசி எல்லாருடைய மனக்கண்களையும் திறந்தார். அறிவாகிய ஒளியை அவர்களுக்கு கொடுத்தார். நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். அதை கேட்டபோது எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், மகிழ்ந்தார்கள், அவருக்கு பின் சென்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றி சென்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே தேவன், அதே இறைவன், அதே கர்த்தர் அவருடைய மகிமை நிறைந்தவராய் இன்றைக்கும் அதே வல்லமையோடு உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவரை செலுத்துவோம், அவருக்கு நன்றி பணியை செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 22:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளுகிற பலன் அவரோடு கூட வருகிறது. இயேசு அருளும் பலன், கர்த்தர் அருளும் பலன். பலன் அருளுகிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் அருளுகிறார், பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் விவசாயம் செய்தேன், எனக்கு சரியான பலன் வரவில்லை. நான் வியாபாரம் செய்தேன், எனக்கு சரியான பலன் வரல, முதல் கூட வரல அப்படின்னு நினைக்கலாம், யோசிக்கலாம், நடந்திருக்கலாம். நான் நல்ல வேலை செய்தேன், எனக்கு நல்ல வருமானம் கூட வரல அப்படி கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு சொல்கிறது என்ன? பலன், நாம் பாடுகிற, நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் கர்த்தர் தான் தருவார். அல்லேலூயா. அவரிடத்துல தான் பலன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எசையா 49:4 அப்படித்தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிங்க. என் நியாயம்
கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என் பலன் என் தேவனிடத்தில் என்னுடைய பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் தான் ஆண்டவர் நமக்கு தருகிற, நமக்கு வைத்திருக்கிற பலன் இருக்கிறது. நீங்க தேவனை தேடி பலனை எதிர்பாராமல் மனிதனை தேடி பலனை எதிர்பார்த்தால் அது பலிக்காமல் போய்விடக் கூடும். இல்லை, அந்த உலகத்தின் நம்பிக்கையினாலே நீங்கள் பலனை எதிர்பார்த்தால் அது உங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்துல தான், இயேசுவினிடத்துல தான் பலன் இருக்கிறது. அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வானத்தை பூமியை சர்வத்தை உண்டாக்கின தேவன் அவர் தான் நமக்கு பலன் தர முடியும். உங்கள் இருதயத்தை அவருக்குத்தான் தெரிந்திருக்கிறது, வேற யாருக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் சரியா நமக்கு பலன் தரக்கூடிய வல்லமை உள்ளவர். சரி, இப்படி அவர் பலன் தருகிறார். யாருக்கு பலன் தருகிறார் அதுதான் நம்ம பார்க்கிறோம். யாருக்கு அவர் பலன் தருவார், எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார் அங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, இன்னும் வேதத்தின்படி ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் விரும்புகிற மனிதனாக அல்ல, அவர் விரும்புகிறார். அவர் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று நாம் சிருஷ்டித்தாரோ அப்படியே நாம் உருவாக முடியாத அவர் நமக்கு ஒதுக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 11:6 தேவன் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 முதலாவதற்கு அவர் யாருக்கு பலன் தருவார், எப்படிப்பட்டவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக, தேவனுக்கு விருப்பமான மனுஷனாக, தேவனுக்குள்ள நிறைவான மனுஷனாக நாம் இருக்க முடியாது. தேவன் தாம் தேடுகிறவர்களுக்கு தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுல 2 குரூப் சொல்றேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய அழைத்து தான் வரும். ஆனா நம்மகிட்ட விசுவாசம் என்ன செய்யல, செயல்படல, கிரியைக்கு வெளிப்படல, செயல்பாட்டுல இல்ல, செயல்பாடு அதுல இல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் செயல்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் பலனளிக்கிறார் என்று கிரியை செய்ய வேண்டும். அப்படி இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால்தான், விசுவாசத்தால் நிரம்பி இருந்தால் மாத்திரமே அவர் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அப்போ முதலாவது என்ன, விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். அதனால்தான் வருகிற மக்களை விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். வேதத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன பேருனா, நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், கர்த்தருடையவர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கு. ஆனா நம்ம ஏன் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், சபையிலே அங்கமாய் சேர்க்கப்பட்ட மக்களை விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லி நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசி இருந்தால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனாலதான் நீங்க விசுவாசத்துல வளரணும், விசுவாசத்துல பெருகணும், விசுவாசத்துல உருவாக்கப்படணும், விசுவாசத்துல நடக்கணும், விசுவாசத்துல ஓடணும், விசுவாசத்துல காணிக்கை கொடுக்கணும், விசுவாசத்துல சம்பளம் கொடுக்கணும், விசுவாசத்துல நம்ம ஜபம் பண்ணணும், விசுவாசத்துல தரிசனம் காணணும் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே கற்றுக் கொடுக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்தார், பலன் தருகிறார். நீங்க எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்கு பலன் தருவார். தட்டுவோம். ஆமென். சரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரிடத்தில் வர வேண்டிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மன கஷ்டப்படுகிற அளவுக்கு இல்லாமல் சந்தோஷப்படுகிற அளவுக்கு அவர் பலன் தருவார். ஒரு முருங்கை மரம் வைத்தால் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு வெளிச்சேக்கும், அது முருங்கைக்காய் கொடுக்கணும். 5 ஆண்டு வரைக்கும் முருங்கை தரலன்னா 5 ஆண்டு கழிச்சாவது என்ன செய்யணும், முருங்கைக்காய் கொடுக்கணும். அது கொடுத்தாதான் வச்சவருக்கு சந்தோஷம்.
அதே மாதிரி ஒரு தென்னை ஒரு தென்னை வைத்தால் அது ஒரு 5 ஆண்டு கழிச்சு அதை என்ன செய்யணும்? சோத்துக்கு என்ன கிடைக்கணும்? தேங்காய் கிடைக்கணும். ஏதாவது குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம். ஒரு நெல் விதைச்சா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்போம். அதுக்குள்ள நமக்கு பலன் கிடைக்கணும். இல்லைன்னு சொல்ல நமக்கு வருத்தமாக. இது போல உங்களுக்கு செய்கிற வேலைக்கு செயல்படுகிற காரியங்களுக்கு பலன் கிடைக்காவிட்டால் உங்களுக்கு வருத்தம் இருக்கும். அதை அறிந்துதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்துல கிரியை வெளிப்படுத்துங்க, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு முதலாவது பலன் கிடைக்கும். அதனால் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் மக்களையும் விசுவாசிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். ஆமென். சொல்லுங்க. மனைவிமார்களுக்கு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு நம்முடைய எதிர்காலம் நம்முடைய சந்ததிக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க காணிக்க போடும்போது உங்க பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு நீங்க வந்து காணிக்க போடக்கூடாது. நீங்க காணிக்க போடும்போது உங்க பிள்ளைகளுக்கு கையில காணிக்க கொடுத்து அவர்களையும் கூட சொல்லணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நடக்க பழகிவிட்டாலே காணிக்கை செலுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். அப்படி விசுவாசம் பெருகும் போது உண்மையான பலன், நாம் விரும்புகிற பலன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் தருவார். முதலாவது யாருக்கு பலன் தருவார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்பட்டது அதிலே இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் அவர் உண்டு, அவர் இருக்கிறார், அவர் செயல்படுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், நிச்சயம் பலன் தருவார். விசுவாசிக்கணும். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவர்களுக்கு பலன் தர. இரண்டாவது யாரு? தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டில் நாம மட்டும் நாம மட்டும்தான் தேடணும். வீட்டுக்காரர் வராதா இல்லையா, அவருக்கு செயல்படல, கணவன் மட்டும் வராது, பிள்ளைகள் மனைவி வர மாட்டேங்காங்க, அதை அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு பழக்கப்படுத்த மாட்டேங்காங்க. நான் ஒரு நாள் போன போது என் மூலமா என் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வந்துடும். அப்படி விசுவாசிக்கிறாங்க. அப்படி விசுவாசிக்க கூடாது. எல்லாரும் தேடணும். நாமும் தேடணும், நம்முடைய மனைவி கணவன் தேடணும், நம்முடைய பிள்ளைகள் தேடணும், நம்முடைய சகோதரர்கள் தேவனை தேடணும். அப்போ தேவனை தேடுகிற அனுபவம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடு கூட்டப்படணும், தேவாலயத்துக்கு எல்லாரும் வரணும். நாம் பார்க்கறதுனால நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு பழகினவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வரும். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கலாம். வீட்டில் உட்கார்ந்துட்ட பலன் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆரம்பிச்சுட்டா, லைவ்ல ஆரம்பிச்சுட்டா அந்த ஆசிரியர் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தை முற்றிலுமா மாற்றுங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவர் தேடணும். தேடணும் அர்த்தம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரணும். வீட்டில் இருந்துகிட்டே நான் தேடிட்டேன்னு சொன்னா அது பொய். தேவனை நான் வீட்டில் இருந்துகிட்டே தேடணும்னு சொல்லுகிறவர்கள் பொய்யருக்கு பலன் கிடைக்குமா? வேற என்ன கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது. வாசிங்க. போதும். பொய்யர் அனைவருக்கும் என்ன கிடைக்கும்? இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எங்க இருக்கும்? நரகத்துல இருக்கும். பரலோகத்துல என்ன இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? பரலோகத்துல என்ன இருக்கும்? நரகத்துல அக்னி கந்தகம் இருக்கு. அக்னி எரியும். ஐயோ ஐயோன்னு சொல்ல வைக்கும், வேதனையை கொடுக்கும். கந்தகம் அதை விட கொடுமை, 100 மடங்கு கொடுமை. அப்போ அது நரகத்தின் பிரதிபலிப்பு, நரகத்தினுடைய காரியம். பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? யாராவது சொல்லுங்க. பரலோகத்தில் என்ன இருக்கும்? யாராவது சொல்லுங்க. பரலோகத்தில் அக்னி கந்தகத்துக்கு பதில் என்ன இருக்கு? யாருக்கும் தெரியல. சமாதானமும் சந்தோஷமும்.
இல்லையா? பரலோகத்தில் என்ன இருக்கும்? சமாதானமும் சந்தோஷம். நரகத்தில் என்ன இருக்கும்? அக்கினியும் கந்தகமும். பாருங்க, பொய்யே அந்த நரகமாகி அக்னியும் அந்த கடல்ல போய் பங்கடைவாங்க. ஆனா உண்மையானவங்க கர்த்தரை தேடுகிறவங்க எங்க போவாங்க? பரலோகத்துக்கு சந்தோஷமும் சமாதானமான நித்திய ஜீவனுக்கு போவாங்க. நன்ற கவனிங்க, உங்களுக்கு தான் நன்றவர் பேசுறது, உங்களுடைய காரியத்தை தான் பேசுறாரு. தேவனை தேடுகிறாரு என்று சொல்லி நீங்க மட்டும் வரக்கூடாது, எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும். கணவன் மனைவிகளை பிள்ளைகளை அழைச்சிட்டு வரணும். மனைவி கணவன் பிள்ளைகளை அழைச்சிட்டு வரணும். நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவினர்களை, சொந்தங்களை, அண்ணனை, தம்பியை, சித்தப்பாவை, பெரியப்பாவை அழைச்சிட்டு வரணும். அப்படி வரணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தேடுகிறவர்களுக்கு தான் பலன் கிடைக்கும். வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா பலன் கிடைக்காது. சில பிள்ளைகள் ஏமாற்றுவாங்க. எனக்கு படிப்பு இருக்கு, நான் வரமாட்டேன். எனக்கு படிப்பு இருக்கு, நான் வரமாட்டேன். எனக்கு பரீட்சை இருக்கு, நான் வரமாட்டேன். தேவனை விட படிப்பு பெருசா, பரீட்சை பெருசா? தேவனை விட பதவி பெருசா, பட்டம் பெருசா? தேவன் தான் முக்கியம். மற்ற நாள் படிங்க, மற்ற நாள் படிக்க விடுங்க. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 24 மணி நேரம் படிங்க. தடை கிடையாது. கர்த்தர் தடுக்க மாட்டா, கர்த்தர் உங்களை தடை செய்ய மாட்டா, விட மாட்டார். நீங்க ஏமாத்தினாங்க, பிள்ளைகள் ஏமாத்தினாங்க, நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஆவிக்குள்ள அதை நீங்க கண்காணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நான் படிக்கிறேன் வரமாட்டேன்னு சொன்னா அந்த காரியம் தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கணும். 10 இருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனைனா நம்முடைய குடும்பம் முழுமையான நேரம் இருக்கணும். கடைசியில் அம்மையும் சொல்லுகிறவருக்கு இருக்கணும். அப்பதான் அவங்க மேல ஆசீர்வாதம் வரும். ஆமென். கிடைச்சு போன ஆசீர்வாதம் வருமா? வராது. ஏன் வராது? வேதம் அப்படி சொல்லுது. விண்ணாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25, 26 வாசியங்கள் அங்கே நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். இருக்க கடவர் பிரசங்கமாக்கி கட்டளையிட கடவர். இவ்விதமாய் அவருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய நாமத்தினால கொடுக்கிறவர். அப்பந்தான் பரலோகத்தின் தேவனாகிய நான் வந்து யார் ஆசீர்வதிப்பாரு? இஸ்ரவேலர் ஆசீர்வதிப்பாரு. இஸ்ரவேலர் யாரு? விசுவாசிகள். இஸ்ரவேலர் யாரு? கர்த்தருடையவர்கள். இஸ்ரவேலர் யாரு? உண்மையாய் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள். நம்ம மேல ஆசீர்வாதம் யாரு சொன்னா அது வரைக்கும் வரும். ஆசாரியன் கடைசியில் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்பதான் ஆசீர்வாதம் வரும். நீங்க உள்ள வந்து அந்த ஆராதனை வேலையில இந்த தசம பார்க்கும். நம்ம டைம்ல தசம பார்க்கும். நம்ம டைம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய டைம் தசம பார்க்க எவ்வளவு? 24 மணி நேரத்துக்கு தசம பார்க்க எவ்வளவு? 2.25 மணி நேரம். இதை நம்ம இந்த ஆலயத்திலே இருந்து நாம் கொடுக்கணும். நம்முடைய சொந்த வேலைகளை செய்யாம வேற ஒரு வேலைகளை நம்ம சரீரத்தை கொண்டு வைக்காம ஆண்டோடைய சமூகத்தில் 2.25 மணி நேரம் உட்கார்ந்தாதான் ஆண்டவருடைய மகிமை நட நிரப்பப்பட்டு கடைசியில் ஆசாரியன் ஆசீர்வதிக்கிற போது கர்த்தனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றேன். இப்போ இதெல்லாம் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில பழக்கப்படுத்தி ஆண்டவரை தேடுறதுல நாம் முக்கியப்படுத்த வேண்டும். ஆமென். வேலை சொல்லுங்க. முதல்ல யாருக்கு பலன் கொடுப்பார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன். 2வது யாருக்கு பலன் கொடுப்பார்? தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்களும் பிள்ளைகளும் உங்கள் குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் உறவுகளும் தேவனை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் அப்பதான் கிடைக்கும். சிலர் பாருங்க, நல்ல சம்பாத்தியம் பண்றாங்க, வருமானம் கருத்து சம்பளம் வாங்குறாங்க, கட்டு வாங்கிட்டு போறாங்க, பையில கொண்டு போறாங்க, வீட்டில் வைக்கிறாங்க, ஓட்ட பயில போட்ட மாதிரி காணாம போயிருது. அழகா
வட்டிக்காரனுக்கு இவ்வளவு, கடன்காரனுக்கு இவ்வளவு, கடைக்கு இவ்வளவு, பிள்ளைக்கு இவ்வளவு, படிப்புக்கு இவ்வளவு, ஆஸ்பத்திரிக்கு இவ்வளவு எல்லாம் போட்டு எல்லாம் சுத்தமா காலியாயிருக்கு. அந்த பலன் மிகுதியாய் இல்லை, இந்த பலன் போதுமானதாய் இல்லை. காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நம் தேவனுக்கு நிறைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பலன் கிடைக்கணும், அது நிறைவாக கிடைக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார், தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறார். அடுத்த ஒரு வசனத்துக்குள்ளாக போகலாம். வேதத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. நீதிமொழிகள் 22:4 தேவன் என்ன சொல்கிறார்? எல்லாரும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ல, அந்த பிரசங்கத்துல, உபதேசத்துல, சத்தியத்துல, ஆழமான கர்த்தருடைய பரிசுத்த காரியத்துல நம்ம இப்ப இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற விஷயம் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, நம்முடைய நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டது, நம்முடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நீங்க இதுல ரொம்ப கவனமா இருந்து தியானிச்சு இதனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க, சத்தமா வாசிங்க. தாழ்மையாயிருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அதனுடைய பலன் என்ன கொண்டு வரும்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும், ஜீவன், நித்திய ஜீவனை கொண்டு வரும். இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல 2 யோசிக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். 2வது தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். 3வது தாழ்மையாய் இருப்பவர்களுக்கு பலன் அளிக்கிறார். தாழ்மை மிக அவசியம். நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையாய் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமை உங்களுக்கு மேல வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது, பெருமை, பெரிய அகந்த இதெல்லாம் வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறார்? உடனே போஷிச்சு. பெருமையா நீங்க இருந்தா உங்களுக்கு எதிரி ஆண்டவரா மாறி விடுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார். பெருமை நமக்குள்ள வரவே கூடாது. பெருமையினாலதான் நம்ம லூசிபர் தூதர் கூட்டம் கீழே விழுந்து இன்னைக்கு கருப்பு அலை எங்கெங்க காரியங்களுக்கெல்லாம் பயம், மக்கள் பயந்து சாப்பிட மரண பயத்தில் இருக்காங்க. காரணம் பெருமையினால விழுந்தான். அதற்கு பதிலாக தான் மனிதர்களாக இருப்பை உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். நமக்குள்ள பெருமை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் போதிக்கிறார். தாழ்மையாயிருக்க நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். தாழ்மையான சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, தாழ்மையா பேசணும், தாழ்மையா நடந்து கொள்ளணும். பெரிய கர்வமா பேசக்கூடாது, பெருமையாய் பேசக்கூடாது. அப்படி நம்ம பேச்சில, வாழ்க்கையினுடைய நடத்தையில நம்ம தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் தாழ்மைப்படுங்கள், அப்போ அவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருக்கிறாரு. நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அவர் உயர்த்தப்படுறார். எதுல? உங்களுக்கு வர வேண்டிய பலன்ல, இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு வர வேண்டிய பலன்களாக ரொம்ப உயர்வாக இருக்கத்தக்கதாக, மேன்மையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் தாழ்மையின் சோபத்தை தரித்துக் கொள்ள சொல்கிறார். 1 பேதுரு 3:3 வாசிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார். அங்கே இதுக்கு வேற இன்னொன்று கூட்டி சொல்கிறார், வேறு விதமாய் சொல்கிறார். மயிரை பின்னி நல்ல பெரிய சடை போட்டு அதுக்கு 20,000 ரூபாய். பெண்கள் மயிரை அலங்கரிக்க 20,000 ரூபாய் செலவழிக்கிறதை நான் பார்த்திருக்கேன். காணிக்கை போடும்போது பாருங்க 50, 10 இப்படி போடுவாங்க. ஆனா மயிரை பின்னி அலங்கரிக்க 20,000 ரூபாய் செலவு பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன். மயிரை பின்னுகிறதுல இப்படியெல்லாம் செய்வாங்க ஒரு முதலே தெரியுமா இருக்கும். அதனாலதான் பாருங்க அவரை முன்னுக்கே சொல்லி வைத்திருக்கிறார். மயிரை பின்னி நல்ல நிறைய நகைகளை, ஒரு 1000 பவுன் நகைகளை, 500 பவுன் நகைகளை அவங்க மேல அப்படியே அங்கங்க ஒரு மனுஷனை ஒரு படத்துல பார்த்தேன். அவரு அப்படியே எத்தனையோ பவுன் நகை நிறைய மேல போட்டிருக்காங்க. அவர் முகம் மட்டும்தான் தெரியுது, ஃபுல்லா நகை. அவ்வளவு பணத்தை மேல போட்டு தன்
வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி இருக்குது. பொன்னாப்பணிகளை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் ரொம்ப வஸ்திரம் 40,000 சேலை 60,000 கோட் சூட் இப்படியெல்லாம் உயர்ந்த வஸ்திரங்களை விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய மேல உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. இப்படிப்பட்ட அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்தவர் சொல்லுகிற செய்யும் அழியாத அலங்கரிப்பு அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய அமைதலுமாகிய ஆவியாகிய மறைந்திருக்கிற குணமே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும். அதுவே தேவனுடைய பார்வையில வெளியேறப்பெற்றது. இங்க ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அமைதல். அமைதல் தாழ்மை. சாந்தம். சாந்தம்னா தாழ்மை. அல்லேலூயா. சாந்தம், அமைதல். சொல்லணும் தன்னை பெருமை அடித்துக் கொள்வதற்காக நாம் இதுல ரொம்ப பேசி நம்ம பெருமையை காட்டக்கூடாது. சாந்தமா இருக்கணும், ரொம்ப அமைதலா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். பிரியமானவர்களே, தாழ்மையை தேவன் விரும்புகிறார். தாழ்மையானவர்களுக்கோ என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மையானவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை கிருபை தேவ இறக்கம். தேவ இறக்கம் நம்ம மேல வந்துச்சுன்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் சுகம் கிடைக்கும். நமக்கு தான் முதல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். முதல் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சிச்சு? யாருக்கு கிடைச்சி? 100 பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒருவன் ரொம்ப ஆவலா இருந்தான், ரொம்ப சுகமடைய ரொம்ப விருப்பமாக இருந்தான். அந்த மண்டபத்துல போனபோது ஏசி கேட்டாரு, இவ்வளவு வருஷம் 38 வருஷம் பத்து கிடைக்கிறியா, நீ சுகமான விரும்புறியா அப்படின்னு கேட்டபொழுது அவன் அப்படியே ஒத்து பண்ணு என்னெல்லாமோ நிறைய கதைகளை ஆண்டவருக்கு சொல்றான். இவ்வளவோ ஆவலா இருக்கிறேன்னு சொல்றான். கர்த்தர் உடனே அவன் மட்டும் குடும்பம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்ப அவங்க இந்த மண்டபத்துல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா யார் மீது மட்டும் இறக்க இருந்துச்சு? அந்த 38 வருஷம் மனுஷன் மீது மட்டும் தேவனுடைய இறக்க இருந்துச்சு. மற்றவங்க யாரையும் குணமாக்குனதா அதுல எழுதல, வேதத்துல எழுதல. நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. பாருங்க, அப்போ யாருக்கு இறக்க இருக்குதோ அவர்களுக்கு அற்புதம் செய்வார். யாருக்கு யார்கள் ஆண்டவருக்கு இறக்க வரும்? தாழ்மையாக இருப்பவர்கள் மேல் ஆண்டவர் இறக்கமாக இருப்பார். அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். உங்களை முதல்ல கொண்டுவார், உங்களை முதல்ல ஆசீர்வதிப்பார். முந்தி பயனடைய வேண்டும். ஆசீர்வாதத்தை முன்னமுடி அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். சொல்றோம், ஈசாக்கு குடும்பத்தில் முந்தி பயனடைந்தது யாரு? யாரும் முந்தி பயனடைந்தான். முந்தி பயனடைந்து முற்பிதாக்கள் அவங்க பேர் தான் முதல்ல இருக்கு. அப்படித்தான் ஈசாக்கு யாக்கோபு. ஏன் ஏசா பேர் வரல? முந்தி பயனடைந்தான், முந்தி ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய லிஸ்ட்ல முதன்மையா இருப்போம். ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நம்ம பெருமை அடிக்கிறத விட அவர் நம்மளை பெருமைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லையா சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, நாம் தாழ்மையா இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும், உன் பிள்ளைகளுக்கு பலன் கிடைக்கும். மூன்றாவது, பயப்படுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். யாருக்கு பலன் அளிக்கிறார்? ஆண்டவருக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும். சோத்திரம். ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா அவ்வளவு பயம் நமக்கு வரணும். ஆராதனைக்கு போகணும், சீக்கிரம் போகணும், எல்லா பாட்டும் பாடணும், எல்லா விஷயமும் இறங்கணும், எல்லா சோத்திரம் வசனங்களையும் கேட்கணும், எல்லா சொல்லுகளையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப தெய்வத்துக்கு பயப்படணும். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வீட்டுக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்க வீட்டில் போய் அங்குள்ள பக்கத்துல சாப்பிட்டு போகிறது, அதெல்லாம் விட்டுறணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலத்துக்கு நம்ம சபையில விடணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம தசம் பார்க்க நம்ம சபையில விடணும். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பெரிய பணப்பிள்ளை அதற்காகத்தான் நீங்க கொண்டு வச்சிருக்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பலன். என்ன பலன் கொடுக்கிறாரு பாருங்க சொல்லி என்னென்ன பலன் கொடுக்கிறார் வாசிங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யம் பலன் என்ன? ஐஸ்வர்யம் வருகிறது. சிலர் ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு
பொருளை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு எவ்வளவு பொய் சொல்றாங்க, எவ்வளவு களவு செய்யறாங்க, எவ்வளவு திருட்டு வேலை செய்யறாங்க, உருட்டி கரட்டி பேசுறாங்க, மற்றவங்களை தாழ்த்தி தன்னை மேன்மைப்படுத்தி பேசுறாங்க. பாருங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்வதற்கு இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும் எப்படி எல்லாம் செய்யறாங்க சொல்லுது. அப்படி இல்லை, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. தாழ்மையான தேவனுக்கு பயப்படு. ஐஸ்வர்யம் வீட்டு தேடி வரும், உன் குடும்பத்தை தேடி வரும், உன் பிள்ளையை தேடி வரும். கரங்களை தெரிவிக்கிறோம். சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஐயா, என் பக்கம் படிச்சுட்டா, படிச்சு முடிச்சுட்டா. அவ படிச்சு முடிச்சு ட்ரைனிங் போறான். 6 மாசம் ட்ரைனிங் போறான். ஆனா அந்த ட்ரைனிங் கூட போக வேண்டாம், வேலைக்கு ஒரு கம்பெனியில செலக்ட் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க போறாங்க. பாருங்க, ஒரு தேடி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. படிச்சு முடிச்சாச்சு, ட்ரைனிங் கூட முடிக்கல, ஆனா சம்பளம் 1.5 லட்சம். அந்த தேடி வருது. ரொம்ப நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க, தேவனுக்கு பயப்படுகிறவங்க. அதற்கு சொல்றோம். நாங்க திருச்சிக்கு வரும்போது அவங்களை போன் பண்ணோம், இப்படி நாங்க வாரம் மதுரைக்கு வாரம், மதுரையில் ஒரு பரிசுத்த சபை, முதல் சபையை தொடங்குறோம், அங்க ஒரு ஆர்டினேஷன் பாஸ் ஆர்டினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கய்யா தெய்வ பயம், எங்க வீட்டுல வந்து ஜம் பண்ணிட்டு போங்கய்யா தெய்வ பயம். அவ்வளவு ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. பரிசுத்தவருக்கு வரணும், எங்க வீட்டுல சாப்பிடணும், எங்க வீட்டுல தங்கணும், எங்களோடு பேசணும், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் போடணும், எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பேசணும் நினைக்கிறாங்க. அந்த தெய்வ பயம், அந்த தாழ்மை அவங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. இப்ப அந்த பிள்ளை இந்த ட்ரைனிங் பிடிச்சவங்க 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. இப்போ பாருங்க, சிலர் 50,000 சம்பளத்துக்கு எவ்வளவு கட்டம் போடுறாங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வரவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. படிக்கும் போதே ஆண்டவர் கொடுக்கிறார். எது கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு பயப்படும் போது தேவன் முந்தி தருகிறவராக இருக்கிறார். எங்களை தனிக்கத்தினோம். அடுத்தது ஐஸ்வர்யமும், அடுத்தது மகிமை. மகிமை என்ன தெரியுங்க? மகிமை என்ன நீங்க யோசிக்கணும். அது சொல்றது மகிமைன்னா அது பாருங்க, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். மத்தால் மரியாதை இடத்துல சொல்றாங்க, நீ விசுவாசித்தார்கள் தேவனுடைய மகிமையை காண்பார் அப்படின்னு சொல்றாரு. மாத்தா சொல்றா, ஐயா என் சிறுவனை இறந்துட்டேன், 4 நாள் ஆயிட்டு, 4 கிடைக்கிறான், நாங்கள் என்ன செய்யணும்? எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, எங்களை பாதுகாத்தாங்க, எங்களை நடத்தினாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஒரே ஒரு சகோதரன் இருக்கா, அவனாவது எங்களை பாதுகாப்பா நடத்துவாங்க, வாழ்க்கைக்கு உதவியா இருப்பாங்க நாங்கள் நினைச்சோம். அவனை செத்து போயிட்டாங்க, நாங்கள் அதையா இருக்கிறோம் சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு, கவலைப்படாது சொல்லிட்டு நேர் அந்த கடலுக்கு போயிட்டு ஒரு சோதனை ஜெபம் பண்ணாரு. யாரு? ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பு ஆண்டவர் என்ன செய்தார்? சோதரித்தார், ஜெபித்தார், கட்டிட்டார். பாருங்க, உங்க லாசர் அப்படியே வந்து ஆண்டுடைய மையம் கட்டப்பட்டவன், இறந்திருந்தவன், உயிரோடு உலகத்தில் நடக்காத ஒரு அற்புதம் ஆண்டவர் நடத்தி காண்பித்தார். தேவன் அதிசயமாக நடத்தினார், பெரிய காரியம் செய்தார். அல்லேலூயா. மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த மகிமைன்னு சொன்னா அவருடைய அற்புதம் நடப்பது தான், அவருடைய அதிசயம் நடப்பது தான். அல்லேலூயா. நான் ஒரு முறை கீழே விழுந்து என் உயிரெல்லாம் போயிடுச்சு, செத்து போயிட்டேன். அப்போ என்னுடைய மனது சிந்தனை மொத்தம் கொஞ்சம் நினைவாக இருக்கு. 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ அது இருக்கணும். அதுக்கு தான் உயரும். அந்த சுத்தமாக ஆத்மா இந்த மனுஷனுக்கு வெளியேறும். அப்போ என்னுடைய சரீரத்துல அந்த இரத்த ஓட்டம்லாம் நின்று போச்சு, இறுதிய துடிப்பெல்லாம் நின்று போச்சு. அப்போ அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா சொல்லுது, செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நான் வந்து அப்போ ஜெயிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஐயா நான் ஊழியம் செய்கிறேன், ஒழுங்காக ஊழியம் செய்கிறேன், எனக்கு உயிர் தாக்கம் செஞ்சிச்சேன். உடனே 7 நிமிஷம் இருந்துச்சு. நான் திரும்ப அப்படி நரம்பெல்லாம் இந்த ரத்த ஓட்டமெல்லாம் செயல்பட்டு வந்து ஆண்டவருக்குள்ள நான் ஜெயித்து பெற்றுக்கொண்டேன். உயிரோட இருக்கிறேன். ஒருவேளை அதில் எப்படி செத்து போயிருந்தா நீங்கள் முன்னாடி பேசியிருக்க முடியாது. ஐயாவை பார்த்திருக்க முடியாது. மதுரையில் ஒரு போகை இருக்கு, ஒரு மீட்கப்பட்ட
ஒரு சபையை தொடங்குவதற்கு நான் இருந்திருக்க முடியாது. தேவன் உங்களுடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்படி பயப்படுவதனால், அவருக்குள்ள தாழ்மையா இருப்பதினால் அவர் நமக்கு மகிமையை தருகிறார், ஜீவனை தருகிறார். ஜீவன் என்னது? இதுல போட்டிருக்கல, கர்த்தருக்கு பயந்தா ஒரு ஜீவனாகிய பலன் கிடைக்கும். நீ தாழ்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு ஜீவனாகிய பலனை தருவார். ஜீவன் என்னது? நம்ம இந்த பூமியில 70 வருஷமோ 80 வருஷமோ 120 வருஷமோ வாழ்வதற்கு தேவன் நமக்கு தீர்க்காயுசை வச்சிருக்கிறார். இப்போ தீர்க்காயுசு என்கிற ஆசீர்வாதம் நம்ம சிரசின் மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய ஆத்மாவில் இல்லைன்னு சொன்னா சீக்கிரமா செத்து போயிடும். ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிடும், கீழே செத்து போயிடும், விசாசாட்சி செத்து போயிடும், நோய் தாக்கி செத்து போயிடும், ஏதாவது ஒரு ரீதியில் மரணம் வந்துடும். ஆனா அது அப்படி வர விடாதபடி தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார். 70 வருஷம் 80 வருஷம் 120 வருஷம் வாழும்படியான ஒரு தீர்க்காயுசை, ஒரு நித்திய வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார். பெரிய வாழ்வுடைய எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் நம்ம சாவணும். ஏன்? அவருக்கு பயப்படுவதுனார். ஜீவன், நித்திய ஜீவன் நமக்கு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நமக்கு தருகிறார். நீங்க கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி ஒரு 30 வயசுல செத்து போயிட்டாங்க, என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே, எந்த பிரயோஜனமே இல்லை. ஆனா நமக்கு குறிக்கப்பட்ட தீர்க்காயுசு 80 வருஷம் 120 வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போனார். அது ரொம்ப சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் கைமைப்படுத்தி போன சந்தோஷம் இல்லை. தேவன் அதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். இது எப்படி வரும்? இந்த ஜீவன், இந்த நித்திய வாழ்வு, ஆபத்து இல்லாத வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு எப்படி வரும்? தாழ்மையா இருக்க வேண்டும். பெருமையா முந்தி சோதரம் போன் எடுத்த உடனே பேசுறது, போன் எடுத்த உடனே சோதரம் சொல்லு, ஆண்டவர் கைமைப்படுத்தி போன் எடுத்து சோதரம் பேசுங்க. உங்கள் சுவாசிக்கிற இடத்துல சோதரம் சொல்லி பேசப்படுங்க. பாஸ்டர் பேசும்போது பாஸ்டர் அப்படின்னு பேசாது, சோதரம் முதல்ல சொல்லுங்க. சோதரம் சொல்லி பேசி பழங்க, சொல்லி பேசுங்க. அதே மாதிரி அறிவு முதல்ல எங்கேயாவது பார்த்துட்டீங்கன்னா சோதரம் சொல்லி பேச ஆரம்பிங்க. தேவனுக்கு பயப்படுங்க, பயந்து தேவனுக்கு பயந்து உங்கள் தாழ்த்தி நீங்க கிடைக்கும். அவர் சோதரம் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நீங்க முன்னுக்கூட்டி சோதரம் சொல்லணும். சொல்லுவோம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, யாருக்கு ஆண்டவர் பலன் தருகிறார்? தாழ்மையானவர்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அடுத்து யாருக்கு ஆண்டவர் பலன் தருகிறார்? பயப்படுகிறவர்களுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு பலன் தருகிறார். ஆண்டவருக்கு பயந்து வாழணும். எல்லா விஷயத்திலும் பயம் இருக்கணும். சாப்பிடும் போது பயம் இருக்கணும். சும்மா சாப்பாடு வச்ச உடனே கொலை கடற்கடை மிருகங்கள் போல சாப்பிடக்கூடாது. சாப்பாடு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு அழகான நந்தியை ஆண்டுகிறேன். ஏழைகளும் பரிசுத்தமானவர்களும் நிறைய கஷ்டப்படுறவங்க ரொம்ப இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுங்கப்பா. எங்க சாப்பிட்டாரு யாரையும் போசிங்க, சாப்பிடும் போதெல்லாம் சொல்லணும். என் ஊழியக்காரங்களை போசிங்க, ஆசீர்வதிங்க. அப்போ நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, ஆசீர்வதித்து நிபுணனை தாங்க, உங்களுக்கு முடிஞ்சு இன்னும் பலந்தாங்க, நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் சாப்பிடும்போது தெய்வ பயம், தெய்வ பயம், ஸ்தோத்திரம். இரவிலே படுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். தெய்வ பயம். காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்கணும். தெய்வ பயம், அங்கெல்லாம் தெய்வ பயம் வரணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, வா அப்படியே போன்னு சொல்லி ஆண்டவர் சாப்பிடாது வா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை மட்டும் கையை வச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அனுப்பி கொடுங்க. அதே ஜெபம் பண்ணு சொல்லி 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது சுத்தமாக ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிஷத்துல ஜெபம் பண்ணுங்க, 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணுங்க. 3/4 மணி நேரம் ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் கிடைக்கணும், பயன் போட்டுருவாங்க. எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும், எந்த இடத்துல எப்படி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 19:11, சங்கீதம் 58:11 வாசிப்போம். கடைசியாக சங்கீதம் 19:11, சங்கீதம் 58:11 வாசிக்க. எச்சரிக்கப்படுகிறேன், நியாயத்தை கைக்கொள்ளுகிறதால்
மிகுந்த பலன் உண்டு. நியாயத்தை கை கொண்டால் மிகுந்த பலன். நியாயத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன். 5வது காரியம், நியாயத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். அநியாயமாய் இருக்கிற வாழ்க்கை நமக்குள்ள கலந்திருக்கும். அதெல்லாம் முற்றிலும் நின்று நியாயத்தை கைக்கொள்ளும். நியாயம் இருப்பான், அதுக்கு நீங்க கீழ்ப்படியும். நியாயமான விஷயத்துக்கு உங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். சரியான காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. அநியாயமாய் செய்யக்கூடாது. அநியாயக்காரர்கள் தான் அநியாயமா செய்வாங்க. நமக்குள்ள அந்த கலப்படம் இருக்கக்கூடாது. அநியாயம் வரக்கூடாது. நியாயமாய் நடந்து கொள்வதற்கு தேவனை நடத்தணும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன கிரியை செய்யணுமோ அந்த கிரியை நமக்கு வரும். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பிரதிபலன் நம்ம தலைமையில வரும். ஏசாயா 3:11 ஏசாயா 3:11 சொல்றாங்க பாருங்க. நம்ம நியாயத்தை கைக்கொள்ளாம தவறாயிருந்தா என்ன நடக்கும் நான் சொல்லிவிடுறேன். துன்மார்க்கனுக்கு ஐயோ, துன்மார்க்கமாய் அநியாயமாய் நடக்கிறவனுக்கு ஐயோ, அப்படிப்பட்டவர்களுக்கு கேடுதான் வரும். அந்த அவனுடைய கைகள் செய்கிறதுக்கு பலன் அந்த துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அங்க தெளிவாய் சொல்லியிருக்கு. அப்போ அந்த கெட்ட காரியங்கள் நமக்கு பிரதிபலனாய் வராமல் நற்காரியங்கள் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உபதியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உபதியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3:64 வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 64 வசனம். நாம் அங்கே என்ன கவனிக்கணும்னு சொன்னா, பிரியமானவர்களே, அங்க இருக்கிற விஷயத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. என்ன கிரியை செய்தார்களோ அதுக்கேற்ற பலன் அவர்களுக்கு அளிப்பீர். இந்த கை என்ன கிரியை செய்யும்? கொடுத்தா நீங்க கொடுக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தருவார், உங்களுக்கு கொடுப்பார். நீங்க புட்டுங்கிற இந்த கை புட்டுங்கிறதா இருக்கு. ஒருவருடைய பொருள், ஒருவருடைய ஆஸ்தியை, ஒருவருடைய காரியங்களை, சொத்தை, ஒருவருடைய நன்மைகளை நீங்க புட்டுங்கினால் உங்கள்கிட்ட இருந்து புடுங்குகிற காரியம், உங்களிடத்திலிருந்து புடுங்குகிற வேலைகள் இங்கே நடக்கும். அதை வேறு விதத்தில் சொன்னால் இறைமையை 17:10 வாசிக்கும் போது, இறைமையை 17:10 வாசிக்கும் போது நம்ம என்ன வழியில போறோமோ அந்த வழியின் காரியங்கள் நமக்கு கிடைக்கும். வாசிக்க வழிகளின் பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன வழியை தெரிந்து கொண்டிருக்கிறோம், என்ன வழியில் பிள்ளைகளை நடத்துகிறோம், என்ன கிரியை செய்கிறோம் பாருங்கள். சொல்றாரு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அன்னைக்கு கொள்ளைக்கு நிறைவா கொடுங்க, அது மாதிரி உங்களுக்கு நடத்துடுவார். தெளிவா சொல்றாரு. இந்த விஷயங்கள்ல நம்மை கர்த்தருக்கு நியாயமாய் நடந்து கொள்ள ஒரு கிரியைகளை மாற்றம். அநியாயமா சரி அடிக்க போற அப்படின்னு சொன்னா இந்த அடிக்கிற விஷயத்தை நீங்க எல்லாம் செய்ய போகக்கூடாது, தப்பு. அடி தடியும் நமக்கு கிடையாது. சொன்ன சும்மா நீங்க செய்ய சும்மா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. தேவன் யுத்தம் பண்ணுவாங்க. தேவன் யுத்தம் பண்ணுவார் பண்ண மாட்டார், யுத்தம் பண்ணுவாங்க. நம்ம சும்மா இருக்கணும், யுத்தம் பண்ணணும், அவருக்கு அறிவிக்கணும், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவர். ஏன்னா அவருடைய கரத்தில் நம்ம வந்துவிட்டபடியால் மெய்யான பலனை நமக்கு தருகிறார். யாருக்கு பலன் கொடுப்பார்? 10 காரியம் 5 மட்டும் சொல்லியிருக்கேன், 5 அடுத்த முறை வரும்போது சொல்றேன். ஆமா,
கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 102:12 வாசிப்போம். 102ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தர் நல்லவர். 102:12 எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். ஸ்தோத்திரம். அதை தேவன் செய்கைக்கு தக்க பலனை உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உனக்கு கட்டளையிட்டு விட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய செட்டைகளின் கீழ், அவருடைய ஆலயத்துக்கு கீழே, அவருடைய மகிமைக்கு உள்ள, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசனத்துக்குள்ள, அவருடைய கர்த்தருடைய நாளுக்குள்ள, இந்த ஓய்வு நாளுக்குள்ள, இந்த ஆண்டுடைய நாளுக்குள்ள, அவருடைய சன்னிதானத்துக்குள்ள நீ வந்துவிட்டபடியால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கரங்களை வைத்து விடுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 5 காரியம் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் தருகிறார், தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பலன் தருகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு பலன் தருகிறார், நியாயமாய் நடப்பவர்களுக்கு பலன் தருகிறார், ஐஸ்வர்யம் தருகிறார், ஜீவன் தருகிறார், மகிமை தருகிறார், நிறைவான பலன் தருகிறார். அல்லேலூயா. தேவன் வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்தி இருக்கிறார். அப்படியே கைக்கொண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததி உங்கள் வீட்டாரும் முந்தி நிறைவான பலனை பெற்று ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே செலுத்தி அவரோடு கூட நித்திய ஜீவ காலமாய் தீர்க்காட்சியப்பட்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். மேம்படுத்துவோம். எல்லாரும் கடவுள் முடிங்க. தேவ அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை முடி ஸ்தோத்திரம். யாருக்கு பலன் கிடைக்கும்? கர்த்தர் பலன் தருகிறார். யாருக்கு பலன் கிடைக்கும்? ஆண்டவரே, நீ பேசி இருக்கிற வார்த்தைகளின்படி உம்முடைய ஜனம் ஆண்டவரே இந்த சுவாபங்களை தெய்வீக மறுரூபத்தை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக, ஐஸ்வர்யத்தை பெறுவார்களாக, மகிமையை பெறுவார்களாக, நித்திய ஜீவனை பெறுவார்களாக. ஆண்டவரே, நிறைவான பலனை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதி. சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, சபையின் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனே, இதை விட பல மடங்கு ஜனங்களை ரட்சித்து கொண்டு வந்து சபைக்கு நிரப்புங்க. அதற்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தை கொடுங்க. தடைகளை நீக்குங்க. இந்த நாட்களில் வந்தவர்கள் ஆண்டவரை நிச்சயமாகவே அவர்கள் மேன்மைப்படுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், உமக்குள்ளே மகிழ் களி கூறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அக்னியின் கந்தகமாகிய அந்த பொல்லாத கிரியைகளுக்குள்ள போகாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாயிருக்கிற பரலோகத்தை சுதந்திரிக்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க, இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலம் பெற கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அருமையான வேலாயன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அலெக்சாண்டரை அவர்களையும் வேலாயுதமா கிறிஸ்டி அவர்களையும் ஆண்டவரே பாஸ்டர் அருமையான ஜான் அவர்களையும் மனைவி பிள்ளைகளையும் இங்கே இருக்கிற எல்லா உதவி பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்து பங்கடைகிற பலனடைகிற ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லா விசுவாச பிள்ளைகளையும் புது விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நிறைவான பலன் எல்லாருக்கும் கிடைத்து தொடர்ந்து உடைய நாமத்தின் மகிமையை சுதந்திரிக்க கிருபை செய்தவர்களும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டுக்கு ஒரு 3 சொல்லுவோம். 30 வருடத்துக்கு முன்பாக ஒரு ஊழியம் செய்யும் போது நானும் கூட சேர்ந்து உங்களோட ஊழியர்களை கலந்துருக்கின்றேன். எப்பவும் ஒயிட்டன் தான் இருப்பாங்க. சிபிஎம் சர்ச்சில் பாஸ்டராக இருந்து இந்த ஊழியர்கள்லாம் செய்யும் போது சுவிசேஷ கூட்டங்கள்லாம் வருவாங்க ஐயா. அவங்க செய்து கொடுக்கும்போது எங்களுக்கு பரலோகம் நரகத்தை குறித்து பேசும்போது பயம் உண்டாயிடும்.
பாரம்ப ஊழியத்திலே இவ்வளவு இந்த சத்தியத்துல எப்படி நம்ம கை கொள்ள முடியும்? இதை கை கொண்டாதான் பகவத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்களே, நம்மளால முடியாது. இந்த ஊழியத்துக்கெல்லாம் வரக்கூடாது, ஊழியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிப்பட்டவங்க தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள்லாம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சென்னையில ஒரு பெரிய ஆலயத்தை கொடுத்து போதுகளுக்கு எல்லாம் கலந்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிஷப்பாக கத்தரை கனப்படுத்தி அநேக சபையை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கத்தர் அவர்களை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மகிமையை ஒரு 3 அறையிலே சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க விசுவாச பிள்ளைகள் போல நீங்க இப்படி இருக்கீங்க. ஆண்டோட வருகை வரை இப்படிதான் நம்ம இருப்போம்னு நீங்க நினைக்க கூடாது. இப்போ சில கஷ்டத்திலையும் சில வறுமையிலையும் சில வறட்சியிலையும் இப்போ நீங்க இப்படி இருக்கிறீங்க. இப்படிதான் கடைசி வர இருப்போம்னு நீங்க நினைக்க கூடாது. நாள் உங்க பிள்ளைகள் எல்லாம் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறதை அந்நிய கண்ணல்ல உங்கள் கண் காணும். ஆண்டோட ஊழியத்துக்கு சிறிது பெரிதுமாக நன்மை செய்கின்ற உங்களுக்கு தேவனாலே பெரிய பலன் உங்களுக்கு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29 சொல்லியிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆண்டுடைய பலன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு வருகின்ற எல்லா சோதனையிலையும் வேதனையிலையும் கர்த்தர் நம்மளை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு செய்தி பாருங்க. 29ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பக்கத்துல கைப்பிடி சொல்லு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு. இப்போ நம்ம சில கஷ்டங்களை வறட்சியில் இருக்கிறோம். வெளிப்படத்தில் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் ஜெபிக்கிறவன் இன்னும் ஜெபிக்கட்டும், ஊழியம் செய்கிறவன் இன்னும் ஊழியம் செய்யட்டும், உபவாசப்படட்டும், ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க கொடுக்கட்டும். அவர் பலன் கொடுக்க நமக்கு வரப்போகின்றார். ஈசாக்கு அந்த தேசத்துல விளைவித்த போது கர்த்தர் 100 மடங்காக கர்த்தருக்கு சொல்றோம். பலன் கொடுத்து வர வர ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்மளையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய பிரதிபலனை ஆண்டவர் கொண்டு வர போகின்றார். யோசிப்புக்கு விரோதமாக அநேகர் எழுப்பினார்கள். அந்த செய்தி முதல் சில ஐயா கொடுக்கும்போது இதோடு சேர்த்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகின்றபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக ஐயா சொன்னாங்க. சத்துருவெல்லாம் சிநேகிக்கணும், யாரையும் பகிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈசாக் யோசேப்புக்கு விரோதமா தன் சகோதரர்களே எழுப்பிட்டாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் வித்துட்டான், குளிர் தூக்கி போட்டுட்டான். இன்றைக்கும் பாருங்க, சகோதரர்கள் நல்லா இருக்குது, சகோதரருக்கு பிடிக்கல, சகோதரிகள் நல்லா இருக்குது, சகோதரிக்கு பிடிக்கல. அப்படி ஒரு போராட்டம் நிறைந்த இந்த யோசேப்புக்கு விரோதமா அப்பதான் போராட்டம் பண்ணாங்க. கர்த்தர் ஒரு நாள் வந்தது, குளிர தூக்கி போட்டவன் வித்தவன் பழி சொல்ற முன்பாக கர்த்தர் அந்த யோசேப்பை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரா? எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு? வெகு ஜனங்களை போஷிக்கக்கூடிய அளவுக்கு வெகு ஜனங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த அரண்மனைக்கே அதிகாரியாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு படுற கஷ்டத்தை பார்க்க வேண்டாம், கடனை பார்க்க வேண்டாம். என் பிள்ளைகள் கஷ்டப்படுது, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவா கஷ்டப்படுறேன்னு பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெகுவாக அதிவிரைவாக உங்களையும் உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சந்திக்கும் என்பதை சந்திக்கும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. ஐயா, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஆத்துமாக்களை ஆதரவு செய்கிறேன், அதுக்கான பிரதிபலங்கள் எல்லாம் கர்த்தர் தருவார். சபையோடு இணைந்து
ஊழியம் செய்கின்ற சிறிது பெருமான நன்மை செய்கின்ற அனைவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்க வரப்போகிறார். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திர பொருத்தனை காணிக்கைகளை செலுத்தி கூடவே அந்த பலத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கடந்து செல்வோம். அல்லேலூயா. மகளை சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே மகளை சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு.